வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் சேலரில ரிட்டயர்மென்ட் பெனிஃபிட்டோட ப்ரொவிஷன் ஒன் ஷாட் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராவிடென்ட் ஃபண்ட் பார்க்கலாம். ஓகே, இது ரெகக்னைஸ்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இதுக்கு பாத்தீங்கன்னா எம்ப்ளாயர் வந்து கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு. அந்த கான்ட்ரிபியூஷன்ல 12% ஆஃப் சேலரி வந்து எக்ஸம்டட். ஓகே, சேலரி அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக் சேலரி டிஏ என்டர்ஸ் இன்டு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டா இருந்தா அந்த போர்ஷன் ஆஃப் டிஏ எடுக்கணும். அண்ட் கமிஷன் ஆன் டர்ன் ஓவர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதுல வந்து 12% கண்டுபிடிச்சோம்னா அது எக்ஸம்டட். ஓகே, இதுல வந்து இன்ட்ரெஸ்டும் கிடைக்கும். அதாவது ரெகக்னைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல நமக்கு இன்ட்ரெஸ்டும் கிடைக்கும் இல்லையா? அப்படி கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்ல 9.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் எக்ஸம்டட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 11% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னா அதுல 9.5% வந்து எக்ஸம்டட். பேலன்ஸ் எவ்வளவு? 1.5% இருக்கு இல்லையா? அந்த 1.5% வந்து டாக்ஸபிள். ஓகே, இப்ப வந்து இதுக்கு சேலரி அப்படின்னா நம்ம இந்த மூணுத்தையும் எடுத்துக்கணும். சரியா? இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து நம்ம சேலரியை பார்க்க வேண்டியது இல்ல. அந்த இன்ட்ரெஸ்ட்ல இருந்து 9.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் எக்ஸம்டட் அப்படின்னு நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே.
ஓகே, ப்ரீவியஸாவே நிறைய ப்ராப்ளம் வந்து நம்ம போட்டாச்சு. அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ப்ரொவிஷன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெளிவா உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா பென்ஷனுக்கான ப்ரொவிஷன். பென்ஷனுக்கு ப்ரொவிஷன்ஸ் பாத்தீங்கன்னா, பென்ஷன் வந்து 2 டைப்பா நம்ம பிரிக்கிறோம். ஒண்ணு அன்கம்யூட்டட். அன்கம்யூட்டட்ன்றது என்னன்னா மந்த்லி பென்ஷன். அதாவது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா மந்த்லி பென்ஷன் வாங்குவாங்க இல்லையா? அதுதான் அன்கம்யூட்டட் போர்ஷன் ஆஃப் பென்ஷன். இது பாத்தீங்கன்னா ஃபுல்லி டாக்ஸபிள் ஃபார் ஆல் எம்ப்ளாயி. கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, அதர் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, இது வந்து ஃபுல்லாவே டாக்ஸபிள் ஆயிடுது. அண்ட் கம்யூட்டட் பென்ஷன் அப்படின்றது என்னன்னா, மாசம் மாசம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பென்ஷன் வாங்காம மொத்தமா ஒரு போர்ஷன் என்ன பண்ணிடுவாங்கன்னா கம்யூட் பண்ணிடுவாங்க. அப்படி கம்யூட் பண்ற பென்ஷன்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னா அது ஃபுல்லி எக்ஸம்ட் ஆயிடுது. இதுவே நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 2 கண்டிஷன் இருக்கு. அவங்க கிராஜுவிட்டி வாங்கினாங்களா, கிராஜுவிட்டி வாங்கலையான்ட்டு. ஒருவேளை கிராஜுவிட்டி வாங்கி இருந்தாங்கன்னா 1/3 ஆஃப் த கம்யூட்டட் வேல்யூ எக்ஸம்டட். ஓகே, கம்யூட் பண்ண வேல்யூல 1/3 வந்து எக்ஸம்டட். அப்ப பேலன்ஸ் என்ன, 2/3 வந்து டாக்ஸபிள் ஆயிடும். ஓகே, அண்ட் ரிசீவ் பண்ணல, கிராஜுவிட்டி அவங்க வாங்கல அப்படின்னா ஹாஃப் ஆஃப் த வேல்யூ, கம்யூட்டட் வேல்யூ வந்து எக்ஸாம் பண்றாங்க. அண்ட் பேலன்ஸ் இருக்க ஹாஃப் வந்து டாக்ஸபிள் அப்படின்னு வருது. புரிஞ்சுச்சா? இப்ப வந்து பென்ஷனை 2ஆ பிரிக்கிறோம், கம்யூட்டட் அண்ட் நாட் கம்யூட்டட். ஓகே, கம்யூட்டட் அப்படின்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு பிரிக்கிறோம். கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு ஃபுல்லாவே எக்ஸாம் பண்ணிக்கிறாங்க. நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா கிராஜுவிட்டி வாங்கினாங்களா வாங்கலையா, கிராஜுவிட்டி வாங்கினாங்கன்னா 1/3 எக்ஸம்டட், கிராஜுவிட்டி வாங்கல அப்படின்னா ஹாஃப் வந்து எக்ஸம்டட். ஓகே, மந்த்லி பென்ஷன் அதாவது அன்கம்யூட்டட் போர்ஷன் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். அவ்வளவுதான். இது ஃபுல்லி எக்ஸம்டட், இது ஃபுல்லி டாக்ஸபிள். ஓகே, இப்ப இந்த சார்ட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க ப்ராப்ளம் போட்டுடலாம். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா இந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ல நமக்கு மோஸ்டா ப்ராப்ளம் எதுல இருந்து வரும் அப்படின்னா கிராஜுவிட்டில இருந்து வரும். ஓகே, கிராஜுவிட்டி ப்ரொவிஷன் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் கிராஜுவிட்டி வந்து தரவா கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ரெகக்னைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். அது ஒரு பெரிய ப்ராப்ளம்லயே வரும். கிராஜுவிட்டின்றது 5 மார்க்ல கேட்பாங்க. ஓகே, எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற ஏதாவது டாபிக் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யோர் பேஷன் லிசனிங்.